பகுஜன் சமாஜ் கட்சியின் தமிழக தலைவர் ஆம்ஸ்டாங் உடல் இன்னும் சற்று நேரத்தில் ராஜீவ்காந்தி மருத்துவமனையிலிருந்து அவரது இல்லம் உள்ள அயனாவரத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு அதன் பின்னர் பெரம்பூருக்கு கொண்டு செல்லப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் அவரது உடல் ஆம்புலன்ஸில் ஏற்றப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சியை தான் இப்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆம்புலன்ஸில் உடல் வைக்கப்பட்டு விட்டது. ஆனால் ஆம்புலன்ஸ் இன்னும் கிளம்பவில்லை. ஆனால் அதற்கான ஏற்பாடுகள் மற்றும் உறவினர்களிடம் அவரது உடலை கொண்டு செல்வதற்கான இடங்கள் குறித்து இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தை காவல்துறையினர் மூலமாக உறவினர்களிடம் நடைபெற்று வருகிறது. பெரம்பூரில் உள்ள ரயில்வே ஹாலில் அவரது உடலை அஞ்சலிக்கு வைப்பதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் நாளை மாயாவதி வரும் வரை அவரது உடல் பெரம்பூர் ரயில்வே ஹாலில் வைக்கப்பட்டிருக்கும் அல்லது பெரம்பூரில் உள்ள பகுஜன் சமாஜ் கட்சியின் அலுவலகத்தில் வைக்கலாமா என்பது தொடர்பாகவும் அவரது உறவினர்கள் அந்த காவல்துறை அதிகாரிகள் மற்றும் அந்த பகுதி வருவாய்த்துறை மாவட்ட அதிகாரிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார்கள். இந்த சூழ்நிலையில் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையிலிருந்து ஆம்ஸ்டாங்கின் உடல் இன்னும் சிறிது நேரத்தில் அங்கிருந்து ஆம்புலன்ஸ் வாகனத்தில் கொண்டு செல்லப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கான ஏற்பாடுகள் தான் இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. நாம் பார்க்கும் அந்த காட்சி அவரது உடல் ஆம்புலன்ஸில் ஏற்றப்பட்டுள்ள அந்த காட்சியை தான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆம்ஸ்டாங்கின் உடல் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டு அயனாவரம் இல்லத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு அதன் பின்னர் பெரம்பூர் அந்த ரயில்வே ஹாலுக்கு கொண்டு செல்லப்படும் பொதுமக்கள் அஞ்சலிக்காக என எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கான அந்த ஆம்புலன்ஸ் வாகனம் மற்றும் அவரது உடல் ஒப்படைப்புக்கான இறுதி நடைமுறைகள் அங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. காவல்துறையினர் குடும்பத்தினரிடமும் மற்றும் பகுஜன் சமாஜ் கட்சியின் நிர்வாகிகளிடமும் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார்கள். அவரது இறுதிச் சடங்கு நடத்தும் இடம் மற்றும் அவரது உடல் அஞ்சலிக்காக வைக்கப்படும் இடம் மற்றும் முதலில் எங்கு அவரது உடல் கொண்டு செல்லப்பட வேண்டும், அயனாவரத்திற்கா பெரம்பூரா என்பது தொடர்பாகவும் அங்கு அந்த பேச்சுவார்த்தையில் நடைபெற்று இன்னும் சற்று நேரத்தில் அந்த ஆம்புலன்ஸ் கிளம்பக்கூடிய அந்த காட்சியை தான் நம்ம இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மருத்துவமனையிலிருந்து ஒரு சில நிமிடங்களில் ஆம்ஸ்டாங்கின் உடல் மருத்துவமனையிலிருந்து வெளியே கொண்டு செல்லப்படக்கூடிய அந்த காட்சியை தான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இன்னும் சில நிமிடங்களில் அவரது வாகனம் மருத்துவமனையிலிருந்து வெளியே கொண்டு செல்லப்பட்டு அங்கு அயனாவரத்தில் உள்ள இல்லத்திற்கும் பெரம்பூரில் உள்ள அவரது அந்த ரயில்வே ஹாலுக்கும் கொண்டு செல்லப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இப்போது அந்த வாகனம் மருத்துவமனையிலிருந்து தொண்டர்கள் மற்றும் ஆதரவாளர்கள் புடைசூழ அவரது உடல் எடுத்துச் செல்லப்படக்கூடிய அந்த காட்சியை தான் நாம் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் தலைவர் செல்வ பிறந்தகையும் மருத்துவமனைக்கு தற்போது அஞ்சலி செலுத்த வந்திருக்கிறார்கள். இதுபோல பல்வேறு கட்சிகளை சேர்ந்தவர்கள் ஆதரவாளர்கள் மருத்துவமனையிலேயே அவரது உடலுக்கு அஞ்சலி செலுத்த வந்துள்ள சூழ்நிலையில் அங்கிருந்து கிளம்புவதற்கு இன்னும் ஓரிரு நிமிடங்களில் அவரது உடல் ஆம்புலன்ஸ் மருத்துவமனையிலிருந்து வெளியே அந்த சாலைக்கு வந்து விட்டது. இன்னும் சில நிமிடங்களில் அயனாவரத்தில் உள்ள அவரது வீட்டிற்கு தான் கொண்டு செல்லப்படுகிறது. அதன் பின்னர் பெரம்பூரில் உள்ள அந்த பகுஜன் சமாஜ் கட்சியின் அலுவலகத்திற்கு பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மாயாவதி உள்ளிட்டோர் அங்குதான் அஞ்சலி செலுத்த நாளை வருகை புரிய இருக்கிறார்கள். அதன் பின்னர் அவரது உடல் பெரம்பூரிலேயே நல்லடக்கம் செய்யப்படும் என்றும் அவரது குடும்பத்தினர் தற்போது தெரிவித்துள்ளனர். நாம் இப்போது பார்த்துக் கொண்டிருப்பது ஆம்ஸ்டாங்கின் அந்த இறுதி ஊர்வலமானது அந்த மருத்துவமனையிலிருந்து அயனாவரத்திற்கு அவரது உடல் சிறப்பு அந்த ஆம்புலன்ஸில் கொண்டு செல்லப்படக்கூடிய காட்சியும் ஆம்புலன்ஸுக்கு முன்னும் பின்னும் சாலையின் இருமருங்கிலும் அவரது ஆதரவாளர்கள் அவருக்கு அஞ்சலி செலுத்தக்கூடிய கண்ணீர் மல்க அவரது நண்பர்கள் உறவினர்கள் உள்ளிட்டோர் அஞ்சலி செலுத்தக்கூடிய அந்த காட்சியை தான் இப்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ராஜீவ்காந்தி மருத்துவமனையிலிருந்து ஆம்புலன்ஸ் வாகனம் வெளியே வந்து கொண்டு தற்போது இன்னும் சற்று நேரத்தில் அது அயனாவரம் நோக்கி கிளம்ப இருப்பதாக கூறப்படுகிறது. அவர்களது உறவினர்கள் நண்பர்களில் ஒரு சிலர் அவரது உடலை கொண்டு செல்லும் இடம் தொடர்பாக அங்கு வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருந்த போதிலும் இப்போது ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையிலிருந்து ஆம்ஸ்டாங்கின் உடல் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டு அவரது இல்லத்திற்கு கொண்டு செல்லப்படுகிறது. அதற்கான அந்த பகுஜன் சமாஜ் கட்சியின் கொடி ஏற்றப்பட்ட அந்த ஆம்புலன்ஸ் வாகனம் தற்போது மருத்துவமனையிலிருந்து கிளம்பி அயனாவரம் நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. பிரவீன்.